ஹலோ ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கோலி சோடா ரைசிங் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் லாஸ்ட் Thursday ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்கு. கோலி சோடா 1 2014ல வந்தது, கோலி சோடா 2 2018ல வந்தது. அதோட ஒரு ப்ரீக்வல் தான் இந்த வெப் சீரிஸ். ஸோ அந்த ரெண்டு படத்தையும் டைரக்ட் பண்ண விஜய் மில்டன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுல அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடிச்ச அந்த ஒரு 4 பசங்க 2 பொண்ணுங்க, அவங்க சரௌண்டிங்ல அந்த ஒரு கோயம்பேடு மார்க்கெட்ல நடக்கக்கூடிய ஒரு கதை தான் இது. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதைன்றது வந்து பாத்தீங்கன்னா, அந்த 4 பசங்க கொஞ்சம் வளர்ந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பெரிய பசங்களாகி ஒரு ஹோட்டல் வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு ஒரு ஃபுட் ட்ரக் வைக்கலாம்னு பிளான் பண்ணி எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோன்லாம் வாங்கி இந்த ஃபுட் ட்ரக் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு இப்போ பேரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் ஒன்று போகுது, ஒரு பெட்டியை வச்சு லைக் ஒரு கேங்ஸ்டர் கதை மாதிரி ஒன்று போகுது. ஸோ இந்த மார்க்கெட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர், சில பேர் வந்து இந்த மாமல் வாங்கி அராஜகம் பண்றவங்க, அந்த மாதிரி மார்க்கெட் ரோடி அவங்களாம் இருக்காங்க. அவங்கள பகச்சிக்காம அவங்களையும் அரவணைச்சிட்டு இந்த ஒரு ஃபுட் ட்ரக் சூப்பரா நடத்தணும் அதே கோயம்பேடு மார்க்கெட்ல அப்படின்னு இந்த பசங்க ஆசைப்படுறாங்க. அதையும் அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த டைம்ல ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த வெப் சீரிஸ்ல என்ன நடந்தது அப்படின்றது அதோட கதை. இப்போ இந்த லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 எபிசோட் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மேபி அடுத்த வாரம் வந்து ஒரு 4 எபிசோட், ஒரு 3 எபிசோடு 3 கூட ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த 3 எபிசோடுமே மெயினா வந்து பாத்தீங்கன்னா அந்த 4 பசங்களோட கேரக்டர் நல்லா இருந்தது. லைக் அந்த ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது அதே ஒரு ஃபேஸ் கட் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கும். ஈவன் நம்ம ஃபேஸே வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும், 10 வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் மெச்சூரானது கூட ஒரு மாதிரி இருக்கும். அப்படிதான் அந்த பசங்க இப்போ ஸ்டில் வந்து சின்ன பசங்க தான். ஒரு சின்ன வயசு பசங்களை வச்சு ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருந்தாரு அவர் கோலிசோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல விஜய் மில்டன். அதே மாதிரி தான் இந்த பசங்க அந்த 4 பேரோட கேரக்டருமே இல்லை நல்லா இருந்தது. யூஸ்வலா அப்போ எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு ஹியூமர் இதெல்லாமே அவங்ககிட்ட ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி அந்த ஒரு 2 பொண்ணுங்க அவங்க கேரக்டருமே ரொம்ப நல்லா இருந்தது. மெயினா வந்து இமான் நாச்சு அவரு இதுல வந்து யூஸ்வலா அவரோட ஸ்டைல் எல்லாருக்குமே தெரியும். அந்த அந்த ஒரு ஹியூமர்ல ஒரு 2 3 கவுண்டர் மட்டும் கொடுப்பாரு அவரோட காமெடின்ற பேர்ல. அதுவும் ஓரளவு ஓகே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. மெயினா ஷாம் சேரன் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டர், ஒரு ரவுடின்ற ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க. பட் அது என்னன்றது அவங்களோட கேரக்டரை பத்தி இன்னும் பெருசா எலாபரேட் ஆகல. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இந்த 3 எபிசோடுக்குள்ள அவங்க கேரக்டர்ஸ். அது என்னன்றது மேபி அடுத்த ஒரு 3 எபிசோட்ஸ்ல தான் வரும்னு நினைக்கிறேன். மெயினா சேரன்லாம் ரொம்ப செட்டில்டா பண்ணியிருக்காரு. ஸோ ஷாம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு அந்த ஒரு வில்லன் கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா கிரிப்பியாவே பண்ணியிருக்காரு. மெயினா புகழ் அவரு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. எனக்கு புகழ் வில்லனா பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்டா இருந்தது இந்த வெப் சீரிஸ்ல. லைக் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஒரு 2 3 சீன்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல, புகழ் வில்லனாவும் நடிக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஏன்னா அம்மு அபிராமி அவங்க வந்து 3Dன்ற ஒரு கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபன்னான ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. மெயினா அமந்திகா மிஸ்ரா அவங்களும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ட்ரைனிங் போற ஒரு கேரக்டர் தான். மெயினா அவங்க கேரக்டர் தான் அடுத்து வர எபிசோட்ஸ்ல வந்து பெருசா சம்பவம் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு முக்கியமான கேரக்டர் அவங்க இருக்கும். அதே மாதிரி சுஜாதா சிவகுமார் அவங்க இது வந்து அந்த முக்கியமான அந்த ஒரு ஆட்சி அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதான் அந்த கோலிசோடா பார்க்கணும்னு பார்த்தவங்களுக்குலாம் புரியும். அது கரெக்டாக அந்த வெப் சீரிஸ்ல அவங்க கேரக்டர் எடுத்து போட்டிருக்காரு. ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. மெயினாக மதுசூதன் ராவ் அவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு கேரக்டர் தான். ஸோ இந்த கேரக்டரும் இந்த வெப் சீரிஸ்ல பெருசாக ஒரு சம்பவம் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது அவரோட கேரக்டர் வந்து. இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய இன்ட்ரடக்ஷன் அப்படின்ற மாதிரினால ஒருத்தருக்கும் ஒரு சின்ன சின்ன சீன் தான் வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சைமன் கே கிங்கோட மியூசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப் சீரிஸ்க்கு ஒரு பெரிய ப்ளஸ். மெயினா சாங்ஸ் எதுவும் இல்லை இப்போ நான் பார்த்து 3 எபிசோட்குள்ள. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா நீட்டாகவே போட்டிருந்தாரு. நிறைய லைவ் லொகேஷன்ஸ்ல தான் சவுண்ட் டிசைன் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரமாதமா அந்த மாதிரி அந்த கோயம்பேடு மார்க்கெட்டை சுற்றி அந்த இடங்கள்லாம் வந்து நல்லா சூப்பராக கேப்சர் பண்ணியிருந்தாரு. எஸ்பெஷலி சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மில்டன் அவரோட சினிமாட்டோகிராஃபி சொல்லவே தேவை, ரொம்ப நீட்டாக இருக்கும். ரொம்ப வந்து ஒரு லைவ்லியாக இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் இருந்தது. லைக் அந்த கோயம்பேடு மார்க்கெட் அவங்களோட ஒரு அன்னோன் சைட், லைக் அந்த ஒரு பிளேஸ், அந்த இடம்லாம் இப்போ இருக்க புது கோயம்பேடு மார்க்கெட்டும் சரி, பழைய கோயம்பேடு மார்க்கெட்டும் சரி, ரொம்ப நல்லா நீட்டாகவே சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி பிரவீன் கேஎலோட எடிட்டிங்கும் இந்த இந்த வெப் சீரிஸ்க்கு ஒரு பெரிய ப்ளஸ் நான் சொல்லுவேன். ரொம்ப நீட்டா வந்து கிறிஸ்பா வந்து கட் பண்ணியிருந்தாரு. லைக் ஒவ்வொரு எபிசோடுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் தான் வருது. ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப கன்வே ஆகாம ஒவ்வொரு கேரக்டரும் ஆடியன்ஸ் மைண்ட்ல ஏறுற மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஜஸ்ட் லைக் டக்கு டக்கு டக்குன்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரோ கொடுக்காம கொஞ்சம் நிறுத்தி நிதானமாகவும் கொடுத்து ஒரு சில கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் உள்ள வச்சு நல்லா எடிட் பண்ணி கொடுத்துருக்காரு. நல்லா இருந்தது அவரோட எடிட்டிங்கும். கண்டிப்பாக பார்ப்போம் இதுக்கு அடுத்த வர எபிசோட்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காரு. மெயினா விஜய் மில்டன் அவரோட டைரக்ஷனை பத்தி சொல்லவே தேவை. எனக்கு அவரோட ஃபில்மோகிராஃபிலே ரொம்ப பிடிச்ச ஒரு படம் கோலிசோடா 1. அவ்வளோ தரமாக பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு வேற எந்த படம் பெருசாக அந்த அளவுக்கு அவருக்கு போகலை. பட் இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு இந்த வெப் சீரிஸ் கண்டிப்பாக ஒரு பெரிய சம்பவம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த ஒரு 3 எபிசோட பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சு ஒரு கதை பேஸ்மெண்ட் போட்டாங்க. இதுக்கு அடுத்து வரதெல்லாம் விறுவிறுன்னு அவரோட ஸ்க்ரீன் பிளேல நல்லா இருந்ததுன்னா இந்த வெப் சீரிஸ் வேற லெவலில் ஹிட் ஆகும் கூட நான் சொல்லுவேன். அந்த மாதிரி இந்த ஒரு 3 எபிசோடுமே ரொம்ப நல்லா நீட்டாகவும் இருந்தது. கொஞ்சம் இந்த ஒரு கதைக்குள்ள போறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு படமாவே கூட பண்ணியிருக்கலாம். பட் அவர் சரி ஹாட்ஸ்டார்ல இன்னும் கொஞ்சம் காசு பெருசா பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வந்து வெப் சீரிஸா பண்ணியிருக்காரு அப்படின்னு தோணுது. பட் ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா நீட்டா இருந்தது ஒரு 3 எபிசோடு. எனக்கு தெரிஞ்சு முழுசாக ஒரு 10 எபிசோடு அப்படி மொத்தமாக ரிலீஸ் பண்ணியிருந்தாருன்னா நமக்கு இந்த வீக்கெண்ட் ஜாலியாக பார்த்துருக்கலாம். பட் அது வந்து முடியாமல் போயிடுச்சு. சரி பரவாயில்ல, 3 மணி நேரம் ரிலீஸ் பண்ணுறது நல்ல விதமாக தான் இருக்கு. ஏன்னா ஒரு 1.5 மணி நேரம் அப்படின்னு தான் வருது. ஒரு வாரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் அப்படின்றதுக்காக இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 3 எபிசோட தான் ஒரு வெப் சீரிஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் 15 20 வந்து இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வெப் சீரிஸ்லாம் ரிலீஸ் ஆகும். ஈவன் தமிழ்லேயே அப்படி தான் இருந்தது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி.
பட் இப்போ திரும்பி வந்து தமிழ்ல இந்த வெப் சீரிஸ் முகங்கள் வந்துடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி யோகி பாபு ஒன்று பண்ணியிருந்தாரு, ஏதோ உப்பு புளி காரணம் ஏதோ ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணியிருந்தாரு. ஸோ அதுவும் வந்து நல்ல ஒரு பெரிய ஹிட் ஆச்சு தமிழ்ல. அதே மாதிரி தான் இந்த வெப் சீரிஸ் எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஒரு ஹிட் ஆகும். நல்லா இந்த ஆக்ஷன் ட்ராமா ஆச்சுன்னா ஃபேன்ஸ்க்கு இந்த வெப் சீரிஸ் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஒரு ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது இது வந்து பாருங்க. ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு வெப் சீரிஸ். ஃபர்ஸ்ட் ஒரு 3 எபிசோட் வந்திருக்கு. மேபி இன்னொரு ஒரு 3 எபிசோட் வந்தோம்னா சேர்ந்து கூட பாருங்க. நல்லா இருக்கும் இந்த வெப் சீரிஸ். கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு வாட்ச். இந்த வெப் சீரிஸ்க்கு என்னோட ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6.5 கொடுப்பேன். ஒரு ஒர்த்தான ஒரு வெப் சீரிஸ். கண்டிப்பா அடுத்த வர எபிசோட்ஸ்க்கு வெயிட்டிங். அந்த அளவுக்கு வந்து ஏன்னா எனக்கு அந்த கோலி சோடா சீரிஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த கோலி சோடா படம் ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த சீரிஸ் மேல ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டோட பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ டைம் இருக்கும்போது பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.